வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்கூலில் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்னதாக ஒரு சார்ட் ஒர்க் கொடுத்தாங்க. அதை A4 ஷீட்டில் எப்படி சிம்பிளிஃபைவாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதை யோசித்து கரெக்டாக 12 பாக்ஸ் A4 ஷீட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் லெட்டர்ஸ் தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸு மேக் பண்ணுற மாதிரி யோசித்து கரெக்டாக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இதை நம்ம பண்ணி கொடுக்குறதுனால நம்ம பசங்களுக்கு ஈஸியாக நம்ம பிக்சரைசேஷனோட அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளிஃபைவாக ஒரு சார்ட் ஒர்க் பண்ணி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம். அ அம்மா, அ ஆடு. இப்போது அடுத்த லெட்ரு இ இலை, ஈ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது உங்கள் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கை பார்த்து படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி A4 ஷீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது உணவு, ஊதல் எழுதும்போது குறிலெல்லாம் ஒரு சைட்லேயும் நெடியில் ஒரு சைட்லேயும் எழுதிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு. இதே போல் நம்ம உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் எல்லாமே ஈஸியாக பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இதே மாதிரி பிக்சரைசேஷன் பண்ணி நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். இந்த பிக்சர் தேடுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய ஓல்டு புக்ஸ் இருந்தாலே, தமிழ் புக்ஸ் இருந்தாலே போதும். அதெல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற பிக்சரை இதை மாதிரி நம்மளே யோசித்து ஐடென்டிஃபை பண்ணி அழகாக அதில் ஒட்டி பசங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். ஐனா 5, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒட்டகம், கீழே ஓடம், ஔடதம். இந்த மாதிரி ஓல்டு புக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் அதில் இருக்கிற பிக்சரை வச்சு பசங்களுக்கு நம்ம எப்படி பேசிக்கை சொல்லி கொடுக்குறதுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்படி எடுத்து நம்ம சிம்பிளிஃபைவாக பண்ணி கொடுத்தா அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் புக்கெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குட்டீஸ்க்கு எப்படி பேசிக்கை ஈஸியாக சொல்லி கொடுக்கணுன்றது நம்ம தான் முக்கியம். ஸ்கூலில் சொல்லி கொடுக்குவாங்க அப்படின்றத தவிர்த்து நம்ம நம்ம பசங்களுக்கு ஈஸியாக பேசிக்காக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் முழு மூச்சாக சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பேசிக்கை கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு 3rd 4th படிக்கும்போது தனியாகவே படிக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு வரும். அந்த ஆர்வத்தை நம்ம தான் தூண்டுதல் பண்ணணும். இந்த மாதிரி பிக்சரைசேஷன் பண்ணும்பொழுது அவங்களையும் வச்சுக்கிட்டு பண்ணால் அவங்களும் ஈஸியாக